ஊழல் செய்தவர்களுக்கு சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. தமிழகம் விடுதலையாகி இருக்கிறது. தண்டனை பெற்றாலும் அவர்களின் நிழலோ சாயலோ மறுபடியும் தமிழக அரசியலில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தனது ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் எந்தவித ஊழல் கரை படியாமல் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கரை படிவதற்கு காரணம் இவர்களின் நட்பு தான். ஒரு தரப்பினர் ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு இன்னொரு தலைவனர் ஒரு தரப்பினை வைத்துக்கொண்டு இன்று என்ன தகவல் என்று கேட்பதற்கு பதிலாக தமிழகத்தில் இன்று என்ன தாவல் என்று கேட்க வேண்டி இருக்கிறது. பாஜகவை குறை சொல்லாத அரசியல்வாதியே கிடையாது. இதிலிருந்தே பாஜக புறவாசல் வழியாக வென்றால் வர வேண்டியதில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதான கொள்கை ஊழல் ஒழிப்பு. ஆக இன்று ஊழல் ஒழிப்பின் முதல் படி ஆரம்பமாகி இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஊழல் செய்தவர்களுக்கு சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது. தமிழகம் விடுதலையாகி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தனது ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் எந்தவித ஊழல் கரை படியாமல் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கரை படிவதற்கு காரணம் இவர்களின் நட்பு தான். இன்று யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. ஊழல் ஒழிப்பு இது தண்டனை என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமல்ல, ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கிடைப்பதன் மூலமாக அரசியல் தூய்மைப்படுத்தப்படுவதற்கும் சமதளத்தில் இருந்து நேர்மையாளர்கள் தேர்தலை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். இதிலிருந்து ஊழல் தமிழகத்தில் மறக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு தமிழகம் ஒரு தூய்மையான அரசியலை நோக்கி செல்ல வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான கருத்து. நான் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், இனிமேலாவது கட்டாயத்திற்கு இல்லாமல் தமிழக மக்களின் நலனிற்காக நீங்கள் முடிவெடுத்து ஒரு நிலையான ஆட்சி தமிழகத்தில் இப்பொழுது ஏற்பட வேண்டும். தமிழக மக்களின் நலம் மட்டுமே முன்னுரிமை பெற வேண்டும் என்பது எனது கருத்து. ஆளுநர் அவர்களை அத்தனை பேரும் குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தெளிவாக நான் சொன்னேன், ஆளுநர் கால தாமதப்படுத்தவில்லை, கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார் என்று. ஆளுநர் இன்று சரியான முறையில் தனது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் என்பது இந்த தீர்ப்பின் மூலம் நமக்கு தெளிவு பிறக்கிறது. அதனால் நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கிறது என்று தான் சொல்வோம். ஆனால் இதிலிருந்து தமிழகம் ஊழல் கரை படிந்தவர்களை புறந்தள்ளி புறக்கணித்து நேர்மையான அரசியல் தமிழகத்தில் நிலவும் பொழுதுதான் தமிழக மக்களின் நலன் மேம்படும் என்பது எனது கருத்து. நான் அறுதி பெரும்பான்மை பட்டியலை கொடுத்து விட்டார்கள், அவர்களை தேர்ந்தெடுங்கள், அவர்கள் ஊழல்வாதியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த வீரமணி போன்ற அரசியல்வாதிகளை, திருமாவளவன் போன்ற அரசியல்வாதிகளை, திருநாவுக்கரசர் போன்றவர்களை நான் கேட்கிறேன், தமிழக மக்கள் இவர்களை எல்லாம் புறந்தள்ள வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை என்பதைப் போலவும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி புறவாசல் வழியாக வருவதற்கே தாமதப்படுத்துகிறார்கள் என்பதைப் போலவும் வீண் பழியை பாரதிய ஜனதா கட்சியின் மீது சுமத்தி ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லை என்பதைப் போல முன்னிறுத்தி கொண்டிருந்த அத்தனை அரசியல்வாதிகளையும் தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் நான் இந்த சூழ்நிலையில் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தரப்பினர் ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு இன்னொரு தலைவனர் ஒரு தரப்பினை வைத்துக்கொண்டு இன்று என்ன தகவல் என்று கேட்பதற்கு பதிலாக தமிழகத்தில் இன்று என்ன தாவல் என்று கேட்க வேண்டி இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் நிலவக்கூடாது என்பதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் என்பதும் நிலையான ஆட்சிக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதும் எனது தாழ்மையான கருத்து. ஏற்கனவே இன்று தண்டனை பெற்றவர்களின் தண்டனை பெற்றாலும் அவர்களின் நிழலோ சாயலோ மறுபடியும் தமிழக அரசியலில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதிலும் அத்தனை பேரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் எனது கருத்து. அதாவது இன்றைய காலகட்டத்தில் பல தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லலாம். பல தலைவர்களின் ஆதங்கம் என்னவாக இருக்க முடியும் என்றால், இப்படி குழம்பி கிடக்கின்ற சூழலில்
ஒரு ஆட்சி நடந்தால் கூட எதிர்விளைவுகளை ஏற்படுத்துமோ, எதிர் அணிக்கு மாறுவது மறுபடியும் ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்துமோ? அப்படி நிலையற்ற தன்மை தமிழகத்தில் நிலவுகிறது என்றால் ஒரு நிலையான ஆட்சியை ஏற்படுத்துவதற்கான வருங்கால முயற்சிகள் தேர்தலாக இருக்கலாம் என்று பல கட்சி தலைவர்களின் கருத்தாக இருக்கும். ஆனால் பாஜகவை பொறுத்தமட்டில் எதுவுமே அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிச்சயமாக ஆழ சிந்தித்து மக்களுக்கு நிலையான ஆட்சியை கொடுப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் அனைவரும் செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. நிலையான ஆட்சி, வளர்ச்சிக்கான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி தமிழகத்தில் நிலவ வேண்டும். பழுத்த மரம்தான் கல்லடிபடும். இப்பொழுது எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற ஆரம்பித்து விட்டது என்பதை உணர்கிறார்கள். அதனால்தான் பாஜகவை குறை சொல்லாத அரசியல்வாதியே கிடையாது. இதிலிருந்தே பாஜக புறவாசல் வழியாக வென்றால் வர வேண்டியதில்லை. ஒரு மாத காலத்திற்கு எல்லா மாவட்டங்களிற்கும் சுற்றுப்பயணம் செய்து காலை ஊழியர் கூட்டம், மாலை ஒரு பொதுக்கூட்டம், இப்படி 40 நாட்கள் எங்களது 49 மாவட்டங்களிலும் எனது சுற்றுப்பயணம் இருக்கும். தமிழகத்தில் நேர் வழியாக அரசியலை கைப்பற்றுவதற்கும் புறவாசல் வழியாக அல்லாமல் நேர்வாசல் வழியாக அரசியலை கைப்பற்றுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஊழலற்ற தன்மை தமிழக மக்கள் இன்று விரும்புகிறார்கள். ஊழலற்ற தன்மையை கொடுக்கும் ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்க முடியும் என்பதும், ஊழலுக்கு சவுக்கடி கிடைத்திருக்கிறது என்பதும், ஊழலுக்கு நிச்சயமாக ஒரு ஊழல் எதிர்ப்பிற்கு வரலாறு எழுத முடியும் என்றால் அது பாஜகவால் தான் தமிழகத்தில் எழுத முடியும் என்பதை நாங்கள் இன்று எங்களது கடுமையான உழைப்பினால் ஆரம்பித்திருக்கிறோம்.